Praise be to God. Once again, we thank and praise God for this blessed opportunity He has granted to us to come to His holy word. We welcome all of you in the most holy name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Padambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. To begin with, we usually start with the word of prayer. Today I request Brother Madheshwaran from Namakkal to open with the word of prayer. Over to Namakkal district, Brother Madheshwaran. Praise the Lord, brother. ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஸ்துதிக்கிறோம். மாறாத மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகாபிரதான கிருபை இரக்கம் தயவு நற்குணத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா தெய்வமே, அப்பா நீர்தாமே கர்த்தாவே இரக்கம் பாராட்டி வருகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அனுதினமும் உம்முடைய வார்த்தைகளினாலே தேவரீர் எங்களோடு கூட இடைப்பட்டு, ராஜா நீர்தாமே கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் இந்த மீட்டிங்கை கூட ஆசீர்வதித்து தாங்க. அப்பா இது ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமாய் கெஞ்சம் மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே, ஆண்டவரே விசேஷமாக செய்து கொடுக்கக்கூடிய தாசர்கள், தகப்பனை கர்த்தாவே அதே போல கர்த்தாவே பாடல் பாடக்கூடிய அப்பா உம்முடைய பிள்ளைகள், தகப்பனை கர்த்தாவே கவனிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய கிருபையின் சமூகத்திலே நீர்தாமே அப்பா ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சம் மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே வார்த்தைகளை தாங்க. தகப்பனை தேவையான வார்த்தைகளை தேவரீர் படத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அருளி தர வேண்டுமாய் கெஞ்சம் மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே இதோ உம்முடைய பிரசனத்துக்காகவும் ஆளுகைக்காகவும் கெஞ்சி நிற்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். ராஜா எல்லாவற்றையும் கர்த்தரும் இப்ப ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். பாட்டு பாடலாம். தமிழ் பாட்டு புத்தகத்திலிருந்து 321 தமிழ் சாங்.
இருந்து 569வது பாட்டு. கல்வாரி சிலுவையிலே இயேசு தாங்கி மரித்தாரே, நம் பாவங்கள் சாபங்களை அவர் சுமந்து கல்வாரி சிலுவையிலே இயேசு தாங்கி மரித்தாரே, நம் பாவங்கள் சாபங்களை அவர் சுமந்து தீர்த்தாரே. கலிகாலிலே அவர் வாய்விட்டு துடித்தார், உன்னை மீட்டு கொள்வாரே. கலிகாலிலே அவர் வாய்விட்டு துடித்தாரே, மாறி அந்த சிலுவையிலே உன்னை மீட்டு கொள்வாரே. கல்வாரி சிலுவையிலே இயேசு தோன்றி மரித்தாரே, நம் பாவங்கள் சாபங்களை அவர் சுமந்து தீர்த்தாரே. கொடுமேட்டியர் குத்தினாரே, பெருமாளினால் அடித்தனரே, அந்த நேரத்திலோ உன்னை அவர் கையுடன் நோக்குகின்றார். கொடுமேட்டியர் குத்தினாரே, பெருமாளினால் அடித்தனரே. கல்வாரி சிலுவையிலே இயேசு தோன்றி மரித்தாரே, நம் பாவங்கள் சாபங்களை போதும் உலகத்தின் ஆசைகளே, பாவம் நரகத்தின் இச்சைகளே, Praise be to God. Once again, we thank and praise God for this time that He has granted unto us. We welcome all of you in the most holy and loving name of Jesus. We also welcome on behalf of the Assembly in Chennai. Today also, yesterday, we have with us, and day for us also, we have with us Brother Evangelist Simon from Vadamalapuram. We praise God for his presence here, and we thank God for what he's been doing in the power of the Lord. And
we give all glory to God for this. We thank Brother Simon from Vadamalapuram for having accepted our invitation in this meeting, which is by the grace of God. It is 142nd, and we give all glory to God for what He has been doing all these days, weeks, months. It's more than half a year, and we have been able to taste the love of God through the Word, through the Bible study, and we give God His due glory and honor. Topic, because many of us have difficult times in restoring the bondage between people, families, and churches, and we have different attitude in various aspects. So we have had covered many points in these last two classes on restoration. First being on Nehemiah, the book of Nehemiah, and we have considered few important points, very important points, that Nehemiah restored back the walls of Jerusalem, burnt walls, that is altogether burnt up. And in that he had faith in God, and he confessed to God, and thereby he came back to God with confessing his own sins and his people's sins, and thereby he also did all that is possible in the strength of the Lord, so that the name of the Lord will be glorified through that work. So Nehemiah did his part in restoring the walls of Jerusalem, and we have seen the various aspects in doing so, and we praise God for the first Bible study class 2 days ago. Now, yesterday we had a different approach, and it was same topic on restoration, and we had seen from the book of Philemon and Philemon, some call it. So the how Philemon was having a person called Onesimus, and that slave had robbed him and escaped from that place, and he went to a very far away place, and he thereby Paul converted, transformed this Onesimus and the servant, the slave, and he brought him back to the Lord, or rather he brought him to the Lord. He was first not with the Lord, so he wouldn't have had robbed Philemon. Philemon, in a man of good respect in the society because of his conversion and transformation, he was besieged by the great apostle Paul in his one of the final epistles, or his last epistle, Philemon. And we see many facts or many truths in that letter, a short letter. And one of the truth is, one of the many truths is he requests Philemon to bring back Onesimus to the fold of God and receiving him into his household. Second, we see the factor of love. Third, there's a matter of restoration and bringing many others to the part of God's work, like John Mark and many others. So we had seen many points considering with this restoration in yesterday's class, and our dear brother Simon from Vadamalapuram did take it in a wonderful way for God's glory. We thank God for what He has, God has done through this servant of God, and we praise God for that. Now, with this, we are going into the third Bible study. We are also prayerfully going to sit for this third Bible study on restoration, and it is an important fact, truth, that many of us have broken times, in various situations. It may be in the church,
in the family life or individual life. So how to restore it back to God, and that is what we are going to see in this class also. So let us sit prayerfully in the Spirit of God. Let us ask the Lord God in the Spirit that He would talk to through Brother Simon and to each one of us in our hearts and give glory to us, so that we'll be able to glorify God in the end of the Bible study. So we for the blessing of the message, we are going into the message. We request Brother Madhya Alagan from Pudukkottai to pray for the blessing of the message, so that we could go for the Bible study. Over to Pudukkottai, Brother Madhya Alagan. Our Heavenly Father, we thank and praise Thy holy name, O Lord, for enabling us to be in Thy presence to hear Thy word. And once again, you have reminded us of the people those who have gone astray from Thee, have been united by Thy servant, God. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளைக்கு நன்றி சொல்கிறோம். மறுபடியும் இந்த சமூகத்தில் காணப்பட முடியாத பாராட்டுவர்களுக்கு கிருபைகளுக்கு நன்றி சொல்கிறோம். தேவரே தாமே இந்த பின்வாங்கி போன பயிலமன் மூலமாக ஆண்டவர் அநேக சத்தியங்களை அருமையான நம்முடைய தாச சைமன் மூலமாக வெளிப்படுத்துவதை கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தாசரை எடுத்து பயன்படுத்துங்க, தேவையான வார்த்தைகளை தாருங்க. அநேக சபைகளில் அநேக விசுவாசிகள் பின்மாற்றத்திலிருந்து ஆண்டவரே மனம் திரும்பிய மக்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரை ஏற்ற விடையிலே நீதாமே கிருபையின் வசனத்தினால் அவர்களை சந்திக்கும் சம்பத்தை கொண்டாடுகிறோம். பாடலை கொண்டு வந்த சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் குடும்பத்தை உறுப்பினருக்காக நடிச்சுக்கொள்ள மாட்டவரே. தொடர்ந்து கிருபைகளை காத்துக்கொள்ளுங்க. எந்தெந்த இடத்தில் யார் யார் என்னென்ன மனநிலையில் இருக்கிறார்களோ எல்லோருக்கும் ஏற்ற பருவத்தின் மன்னாவை கொடுத்து ஆசிரியர் சம்பத்தை கொண்டாடுகிறோம். கிருபைகளை காத்துக்கொள்ளுங்க, நாமத்தை மேம்படுத்துங்க, சித்தத்தை நிறைவேற்றுங்க. கூட்டத்தின் ஆரம்பம் முடியும் பட்டு உங்களுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கும்படியாக எல்லா வல்ல ஆண்டவரை இயேசு சொல்லும் மன தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். Thank you, Brother Madhya Alagan from Pudukkottai. Now we are going into the Bible study. Over to Vadamalapuram, Brother Simon. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தால் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாகிய தேவன் இந்நாளிலும் தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக அவரை ஸ்தோத்திரிக்கும் விதமாக இந்நிலையிலே ஊடகத்தின் வாயிலாக பல்வேறு இடங்களில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒருங்கிணையும்படி தேவன் தந்த இந்த விலை மதிக்க முடியாத தருணத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொடருடைய நிறைவு நாளாகிய இன்றைக்கும் சீர்படுத்துதல், முன்னிலைக்கு கொண்டு வருதல், புனரமைத்தல் என்கிற தலைப்பில இன்றைக்கு நமக்கு மிக மிக அறிமுகமான ஒரு நபரை வைத்து சிந்திப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. நேற்று பிலமோனுடைய அந்த நிருபத்திலே ஒனேசிமுவை குறித்து நாம் சிந்திக்க தேவன் உதவி செய்தார். ஒனேசிமு சிறைச்சாலைக்கு போனதற்கு அப்புறம்தான் ஒரு சகோதரனாக கருதப்பட்டான் என்று நாம் அந்த நிருபத்தில் படிக்கிறோம். அப்போ அதற்கு முன்பதாக அவன் ரட்சிக்கப்பட்டிருந்திருப்பானா, விசுவாசியாக இருந்திருப்பானா என்ற கேள்வி எழும் பொழுது யூகமாக நாம் பதில் சொல்லலாம். அதற்கு முன்பதாக ஒரு அடிமையாக வேலைக்காரனாகத்தான் இருந்தான், சகோதரனாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இல்லை. இந்த நிருபத்தை பிலமோன் எழுதி அனுப்பினதற்கு அப்புறமாக ஒனேசிமுவை பிலமோன் ஏற்றுக்கொண்டானா, ஏற்றுக்கொண்டிருப்பானால் எவ்வகையில் ஏற்றுக்கொண்டான், எவ்வளவு காலம் இவருடைய ஐக்கியம் தொடர்ந்தது என்பது எதுவுமே நமக்கு வேதத்துல வெளிப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு நாம் சிந்திக்கிற இந்த நபர் நம்முடைய வாழ்க்கையோடு நெருக்கமான தொடர்பு கொண்ட ஒருவர். ஒருவேளை இதை கவனிக்கிற நம்மில் யாருடைய வாழ்க்கையாவது இவருடைய வாழ்க்கையோடு ஒத்து போகிறதாக இருக்கலாம்.
இல்லை என்றால் இது போன்று வேறு பிரச்சனைகள் ஊடாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒனேசிமோவை போல அல்ல, நெகேமியாவின் காலத்திலே கட்டப்பட்ட அந்த அலங்கத்தை போல அல்ல. இது நேரடியான ஒரு விசுவாசியின் வாழ்க்கை தொடர்பானது. தேவனை அறிந்து தேவனோடு நெருக்கமான தொடர்பு கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி உடைந்து போனது, எப்படி மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டது, அதற்கப்புறமாக எப்படி அது வீறு கொண்டு எழுந்தது என்பதெல்லாம் இந்த நபரின் வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க முடியும். அது நமது வாழ்க்கைக்கு நிச்சயமாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இவர் ஒரு புதுமையான நபர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அநேக சீடர்கள் இருந்தார்கள், முக்கியமாக 12 அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்களில் ஒருவர். இப்பொழுது நம்மில் பெரும்பான்மையானவர்கள் என்றால் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே புரிந்திருக்கும் குறிப்பிடப்படுகிற நபர் யார் என்பது. சீஷர்கள் என்றாலே முக்கியமாக 2 பேர் நம்முடைய ஞாபகத்துக்கு வருவார்கள். பொதுவாக ஒன்று யூதாஸ் காரியோத்து, மற்றொன்று நல்ல நிலைமை சிந்தித்தால் பேதுருவை யாரும் மறக்க முடியாது. இந்த பேதுருடைய வாழ்க்கையோடு இன்றைக்கு இந்த தலைப்பை வைத்து நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி பேதுரு மறுபடியுமாக முன்னிலைக்கு கொண்டு வரப்பட்டார், இந்த மறுசீர் அமைப்பு என்பது இவர் வாழ்வில எப்படி நடந்தது. முதலாவது நாம் சிந்தித்த அந்த செயலில இதை செயல்படுத்துவதற்காக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நெகேமியா, ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன். இரண்டாவதாக இந்த பணிக்காக தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் பவுல், சிறந்த ஒரு அப்போஸ்தலர். இப்பொழுது நாம் சிந்திக்கிற இந்த நபருடைய வாழ்க்கையில அவரை மறுபடியுமாக மறுசீர் செய்து கொண்டு வருவதற்கு, முன் நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு செயல்படுகிறவர் யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி. நெகேமியாவையும் நாம் தள்ளிவிடவில்லை, பவுலையும் நாம் தள்ளிவிடவில்லை. ஆனால் இவர்களை விட உன்னதமான நிலையில் இயேசு கிறிஸ்துவே நேரடியாக செயல்பட்டு உடைந்து போன, இடறி போன, விழுந்து போன, பின்வாங்கி போன ஒரு மனிதனை திரும்ப முன்னிலைக்கு என்று சொல்வதை விட அதிலும் அதிகமான நிலைக்கு கொண்டு வந்தார். அதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். ஒருவர் எவ்விதமாக வீழ்ந்தாரோ அதை வைத்துத்தான் அவர் எப்படி காப்பாற்றப்பட்டார் என்பது முக்கியத்துவத்தை பெறும். நம்ம நடைமுறை வாழ்க்கையில சாதாரண நம்ம பேசுற வழக்கம் தான். ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, அவரை கொண்டு போய் நாங்க ஆஸ்பத்திரியில சேர்த்தோம், அவர் நல்லாயிட்டாரு, டாக்டர் அவரை சுகப்படுத்திட்டார் அப்படின்னா அடுத்து நம்முடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, எப்படி விழுந்தாங்க, எங்க விழுந்தாங்க? வீட்டுக்குள்ளேயே நடந்து போகும்போது விழுந்து அதனால ஏற்பட்ட காயத்திலிருந்து ஒரு மருத்துவர் குணமாக்கி இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லுவோம். இல்லை, அவர் சைக்கிள்ல போகும் பொழுது விழுந்தால் இது பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும். இருசக்கர வாகனத்தில் போகும்போது விழுந்திருந்தால் இதை விட அதிக பாதிப்பாக இருக்கும். ஒருவேளை ஓடுகிற பேருந்திலிருந்து விழுந்திருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும். ஓடுகிற தொடர் வண்டி, ட்ரெயின், இதிலே இருந்து விழுந்திருந்தால் இன்னும் அதிகமான பாதிப்பாக இருக்கும். ஏன், விமானத்திலிருந்து தவறி விழுந்திருந்தால்? அப்போ எந்த இடத்திலிருந்து விழுந்தாரோ அதை வைத்துத்தான் இவர் கொடுக்கப்பட்ட சிகிச்சை, இல்லை என்றால் இவர் பெற்றுக்கொண்ட சுகம் எவ்வளவு மேன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல இந்த பேதுருவை தேவன் மறுபடியும் முன்னிலைக்கு கொண்டு வந்தார், இயேசு கிறிஸ்தாமை ஈடுபட்டு கொண்டு வந்தார் என்கிற மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், எவ்வளவு தேவன் அவனை சீர்படுத்தி கொண்டு வந்தார் என்கிற அளவை புரிந்து கொள்ள வேண்டுமானால், முதலாவது எந்த இடத்திலிருந்து விழுந்தான் என்பதை சிந்தித்தால்தான் நாம் அதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த பேதுரு நமக்கு யாருக்கும் அந்நியமானவர் அல்ல. நம்முடைய சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் மிக மிக அறிமுகமான, அறியப்பட்ட ஒரு நபர் தான் இந்த பேதுரு. பல்வேறு நேரங்களிலே இந்த பேதுருவை நாம் மற்றவர்களுக்கு பட்டப்பெயர் கூட சூட்டுவோம். அப்படிப்பட்ட பேதுருவின் வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் புதிதான நூதனமான ஒரு பொருளை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போவதில்லை. மாறாக இவர்களை நம்முடைய வாழ்க்கையோடு அனுபவப்படுத்திக் கொள்ள பார்க்கிறோம். வெறுமனே வேத அறிவு என்பது மட்டுமல்ல நம்முடைய நோக்கம். வேத அறிவு சால சிறந்தது, இன்றியமையாதது. ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு வேத அறிவு என்பது ஒரு முதுகெலும்பு போன்றது, மறுக்கத்தக்கது அல்ல. ஆனால் அது வெறும் அறிதலோடு நின்று விட்டால் ஏட்டு சுரக்காய் போல் மாறிவிடும். அறிதல் என்பது அடுத்தபடியாக நடவடிக்கைகளிலே இறங்க வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு இடத்திற்கு நாம் பயணிக்க எத்தனைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறோம்.
அப்படி காத்து கொண்டிருக்கிற வேளையில ஒரு பேருந்து வருகிறது. அந்த பேருந்தை குறித்த முழு விவரமும் நமக்கு தெரியும். இது அறிவு. அந்த பேருந்துக்கு முன்னாலே பலகை இருக்கிறது, எந்த இடத்துக்கு இது செல்லும் என்கிற அந்த இடத்தின் பெயரும் இருக்கிறது, அதுவும் நமக்கு தெரியும். இது அறிவு. ஆக நாம் செல்ல வேண்டிய இடத்தை நாம் அறிவோம். இப்பொழுது நாம் இருக்கிற இடத்துல வந்து நிற்கிற இந்த பேருந்து அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு தான் செல்லுகிறது என்பதை அந்த எழுத்தின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் அறிவு. எனக்கு இந்த பேருந்து தெரியும், இது எந்த கம்பெனி, இது அரசாங்கமா தனியாரா என்பது எனக்கு தெரியும். இதுல ஒரு ஓட்டுநர் இருப்பார் எனக்கு தெரியும், இதுல நடத்துனர் இருப்பார் எனக்கு தெரியும், பயணச்சீட்டை வாங்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும், எந்த இருக்கையில் அமர வேண்டும் என்பது எனக்கு தெரியும், எங்கே இறங்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். இதெல்லாம் அறிவு. இத்தனை அறிவுகளை பெற்றிருந்தும் இப்பொழுது பயணிப்பதற்காக பேருந்து நிழற்படை பகுதியிலே காத்து கொண்டிருக்கிறனா, என் அருகில் வந்திருக்கிற இந்த பேருந்துவை குறித்து எல்லா அறிவையும் பெற்றிருந்தாலும் படிகளில் ஏறி பேருந்துக்குள் நுழைந்து பயணிக்கவில்லை என்றால் என் அறிவு அந்த இடத்திலே வீணாய் போகிறது. அதுபோலதான் வேத அறிவும். வேதத்தை அறிதல் இன்றியமையாதது, மிக மிக முக்கியம். ஆனால் அறிதலோடு மட்டும் அது நின்று விட்டால் அதனாலே பயன் ஒன்றும் இருக்காது என்பதை நாம் அறிவோம். ஆகவே இவைகளை நாம் புதிதாக கற்றுக்கொள்ளவில்லை, அறிந்திருக்கிறோம். அறிந்த இந்த சத்தியங்களை இன்றைக்கு ஒரு விசையாக நினைவுபடுத்தி கொண்டு இதோடு கூட நம்முடைய வாழ்க்கையும் நாம் இணைத்து சிந்திக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நாம செய்யறோம். சரி, இந்த பேதுரு குறித்த ஒரு சில விஷயங்களை நாம் வேகமாக ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த பேதுரு நமக்கு நன்கு அறிமுகமானவர் என்று நாம் குறிப்பிட்டோம் அல்லவா? உண்மைதானே? ஆகவே வேகமாக இந்த பேதுரு மறுபடியுமாக மறுசீர் செய்யப்படுவதற்கு முன்பு எந்த நிலையில் இருந்தார்? முன்பு குறிப்பிட்டது போல எந்த அளவில் மேலே இருந்து கீழே விழுந்தோமோ அந்த அளவிற்குத்தான் தாக்கம் இருக்கும். எந்த அளவிற்கு அதிகமாக நாம் காப்பாற்றப்பட்டோம் என்பதை அறிந்து கொள்ள முன்பு எந்த அளவிற்கு ஆபத்தாய் இருந்தோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பேதுரு எவ்வளவு மேன்மையாக இருந்தார் என்பதை வேகமாக சில வசனங்களை வாசிப்போம். முதலாவதாக பேதுரு நமக்கு அறிமுகப்படுத்தப்படுவது யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 42 வசனம். யோவான் 1:42. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. அந்திரேயா தன்னுடைய சகோதரனாகிய இந்த சீமோனை கூட்டிக் கொண்டு வருகிறான். இப்படி கூட்டிக் கொண்டு வந்த வேளையில இயேசு கிறிஸ்து முதலாவது செய்கிற விஷயம் அவனுடைய பெயரை மாற்றுகிறார். பெயரை மாற்றுதல் வேதாகமத்திலே நமக்கு ஒரு புதிதான காரியம் ஒன்றுமல்ல. ராஜாக்களும் பெயர்களை மாற்றினார்கள் நாம் அறிவோம் அல்லவா? பார்வோன் யோசேப்பின் பெயரை மாற்றினான். நேபுகாத்நேச்சார் தானியேல், அனனியா, மிஷாவேல், சகரியா என்கிற இந்த யூத வாலிபுடைய பெயரை மாற்றி நமக்கு தெரியும் அல்லவா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பெல்தேஷ்சாத்சார் என்றும் சாப்நாத் பனையா என்று யோசேப்புக்கும் இந்த மன்னர்கள் பெயரை மாற்றினார்கள். இதே போல இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் பெயரை மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டிலே யெகோவாகிய கர்த்தர் பெயரை மாற்றினார். ஆபிரகாமுக்கு பெயரை மாற்றினார், சாராளுக்கு பெயரை மாற்றினார், ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு பெயரை மாற்றினார். இப்படி அநேக பெயர் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் அறிவோம். இந்த பெயர் மாற்றங்களுக்கு பின்னாலே சிந்திப்பதற்கு பல்வேறு காரியங்கள் இருந்தாலும் சுருக்கமாக ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க முடியும். இந்த பெயர் என்பது, ஒரு மாற்றம் என்பது ஒரு நபரை மாற்றுவதற்கு இணையானது. டிரான்ஸ்பிகரேஷன், மாற்றம். இந்த டிரான்ஸ்பிகரேஷன் 2 வகையிலே நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். ஒன்று ஆப்ஜெக்டிவ், புறநிலையில் உள்ள ஒரு மாற்றம். மற்றொன்று சப்ஜெக்டிவ், அகநிலையில் உள்ள ஒரு மாற்றம். டிரான்ஸ்பிகரேஷன் என்பது 2 வகையில் நடக்கக்கூடும். ஒன்று ஆப்ஜெக்டிவ், புறநிலையிலே. அதுதான் தானியேலுக்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இந்த யூத வாலிபர்களுக்கு நடந்த ஒன்று. நேபுகாத்நேச்சார் தன்னுடைய விருப்பத்தின்படியும் தன்னுடைய தெய்வம், தன்னுடைய தேசம் இவைகளின் அடிப்படையிலும் இவர்களை மாற்றினான். இது ஒரு டிரான்ஸ்பிகரேஷன் நடந்தது. ஆனால் இந்த மாற்றம் புறநிலை மாற்றம், வெளிப்புறத்தில் உள்ள ஒரு மாற்றம், புறம்பே உள்ள ஒரு மாற்றம். ஆனால் உள்ளாக மாற்றம் அடையவில்லை. தானியேல் மாறவில்லை, அனனியா, மிஷாவேல், சகரியா என்ற அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் மாறவில்லை.
யோசேப்புக்கு பார்வோன் பெயரை மாற்றினான், இது புறநிலை மாற்றம். ஆனால் உள்நிலையில யோசேப்பு மாறவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இவனுக்கு கேபா என்கிற பெயரை கொடுத்து முதலாவது இவனை மாற்றுகிறார், டிரான்ஸ்பிகரேஷன் மாற்றுகிறார். ஆனா இந்த மாற்றம் ஒரு புறநிலையான மாற்றம் மட்டும் அல்ல, இது ஒரு அகநிலையான மாற்றம் என்பதையும் நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். அந்த கேபா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் நாம் அறிவோம். நம்ம பின்னர் சிந்திக்கும் பொழுது அந்த பகுதிக்கு வருவோம். ஆக முதலாவது இவனுடைய மேன்மையை நாம் சிந்திக்கிற வேளையில இவனை சந்தித்த நேரத்திலேயே இயேசு கிறிஸ்து அவனை மாற்றத்திற்குள் கொண்டு வருகிறார். டிரான்ஸ்பிகரேஷன் என்று சொல்லுவோம் அல்லவா, மறுரூபம், மறு உரு கொடுத்தல், உரு மாற்றுதல். அப்ப பெயர் அளவிலே ஒரு மாற்றம் என்பது இவனை குறித்த தேவனுடைய பின்னால திட்டங்களை எல்லாம் முன்வைத்து ஒரு தொலைநோக்கு பார்வை என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படி தொலைநோக்கு பார்வை போன்று பின்னான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இவனை ஒரு மைய பொருளாக கண்டு இயேசு கிறிஸ்து பெயரை மாற்றினார். இனி அடுத்ததாக இவனுடைய ஒவ்வொரு மேன்மையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு தெரியும் 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டார். தம்மோடு இருப்பதற்கு, பிரசங்கம் பண்ணுவதற்காக அனுப்புவதற்கு தெரிந்து கொண்ட இவருடைய பெயர் பட்டியலை 3 நற்செய்தி நூலும் படிக்கும் பொழுது முதல் இடம் வகிப்பது இந்த பேதுரு தான். முதலாவது அந்திரேயா தான் வந்தார். ஆனால் இந்த பெயர் பட்டியலில் வரும் பொழுது இந்த பேதுரு தான் முதல் இடத்திலே வருகிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம். மத்தேயு 10:2 அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். அப்போ இந்த இடத்துல இந்த பேதுருவுக்கு பட்டியலை பொறுத்த மட்டில அவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கிறார். இது அவனுடைய மேன்மை. இன்னும் செயல்பாட்டில் பார்க்கும் பொழுது பேதுரு ஒரு முன்னிலை வகிப்பதை நாம் பல இடங்களிலே பார்க்க முடியும். உதாரணமாக மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் தான் அதிகமாக பேதுருவை குறித்து நாம் படிக்கிறோம். படவிலே இவர்கள் பயணிக்கும் பொழுது காற்றினாலே அல்லல் படுகிறார்கள். அவதி ஒரு வேளையிலே இயேசு கிறிஸ்து அந்த ஜாமத்திலே நடந்து வருகிறார். இவர் படவிலை ஏறுவதற்கு முன்னதாக இவரை இயேசு என்று அடையாளம் கண்டுகொண்டு இவரை படவிலே சீஷர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீரையானால் நானும் நடந்து வரட்டும் என்று சொல்லி கடல் மீது நடந்து வந்தார். அப்போ ஒரு விசுவாசம். இப்பொழுது நாம் சிந்திப்பது எல்லாமே நிறைவான காரியத்தான் நாம் சிந்திக்கிறோம். பேதுருடைய குறைவான பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறது, அவை நாம் இப்படி சிந்திக்கவில்லை. ஏனென்றால் அவனுடைய உன்னதமான, அவனுடைய மேன்மையான, நிறைவான, நேர்மறையான கருத்துக்களை மட்டும்தான் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கிறோம். அப்போ எல்லா அப்போஸ்தலரும் அமைதலாக இருக்கும் பொழுது இந்த பேதுரு நான் வரட்டும் என்று சொல்லி தண்ணீர் மேலே இயேசு கிறிஸ்து நடந்தது போல கடல் மேல் அவன் நடந்து வந்ததை நாம் பார்க்க முடியும். வரிப்பணம் தீர்வை வசூலிக்கிறவர்கள் வரும் பொழுது இந்த பேதுரு இடத்தில் தான் அவர்கள் நம்முடைய போதகர்கள் வரி செலுத்துகிறாரா என்று கேட்கிறார்கள். இவன் தான் அதற்கு பதிலையும் சொல்லி விடுகிறான். இயேசு கிறிஸ்து வந்து இவனைத்தான் அனுப்புகிறார். கடலில் போய் ஒரு துண்டில் போட்டு மீனை பிடித்து அதன் வாயிலிருந்து பணத்தை எடுத்து கொண்டு வந்து எனக்கும் உனக்கும் செலுத்து என்று அந்த இடத்துல பேதுருவுக்கு தான் முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து அளிக்கிறார். நாம் அறிந்தபடி யூதாஸ் காரியத்து கையிலே பணப்பையும் பண பொறுப்பும் இருந்தது. ஆனால் இந்த விஷயத்துல இயேசு கிறிஸ்து பேதுருவை தான் முன்னிலைப்படுத்துகிறார், அவனுக்கு தான் மேன்மையை கொடுக்கிறார். இன்னும் மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல மனுஷனுடைய வாய்க்கு உள்ளே போகிறது அல்ல, மனுஷனிலிருந்து வெளியே வருவதுதான் தீட்டுப்படுத்தும் என்று பரிசேயரை குறித்த ஒரு ஓமையை சொன்ன பொழுது பேதுரு தான் ஆண்டவரே இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவனுக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு ஐஸ்வர்யமான மனிதன் வந்தான், அவன் துக்கமுகமாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசுக்கு சொல்லுகிறார், ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைவதை பார்க்கிலும் ஒட்டகமாவது ஊசியின் காதில் நுழைவது எளிது. அப்ப இதெல்லாம் கேட்டுக்கொண்ட பேதுரு சீஷர்களும் கூட இருக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு தான் இந்த கேள்வியை முன் வைக்கிறான். யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சீஷர்கள் கேட்கிறார். மனுஷனாலே கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு வைக்கிற ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு கேள்வியை தைரியமாக முன்வைத்தான். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவனை கடிந்து கொள்ளவில்லை. அப்படியானால் இந்த கேள்வியானது கர்த்தருடைய பார்வையிலே உகந்ததாக தோன்றிற்று. ஆகவே அவனுக்கு சரியாக பதில் கொடுக்கிறார். இம்மையிலே நூறத்தனையாக, மறுமையிலே நித்திய ஜீவன், 12 சிங்காசனங்களை வீட்டிலிருந்து இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கக்கூடிய இந்த பொறுப்பு, இதெல்லாம் அப்ப பேதுருடைய இந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டார் போலும்.
அப்படியாக இவன் இந்த 3 பேரை பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்களை அவர் அழைத்து கொண்டு போகிறார். மருவ மலைக்கு போகும் பொழுதும் இவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு போகிறார். அதுபோல கெத்செமனே தோட்டத்திலே கடைசி அந்த நேரங்களிலே ஜெபிக்கும் பொழுதும் இந்த 3 பேரை அழைத்து கொண்டு போனார். கூடுதலாக மார்க் 13ஆம் அதிகாரத்திலே கடைசி காலம் நடக்க போற விஷயத்தை குறித்து சொல்லும் பொழுது மார்க் 13:3 பார்க்கும் பொழுது பேதுரும், யாக்கோபும், யோவானும், அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து இந்த சம்பவங்களை குறித்து கேட்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து நெருக்கமான ஒரு உறவை, ஒரு மேன்மையை இவன் பெற்றிருந்தான். இன்னும் யோவான் 13ஆம் அதிகாரத்துல சீஷருடைய பாதங்களை இயேசு கிறிஸ்து கழுவும் பொழுது, நீர் என் பாதங்களை கழுவப்படாது. அவரை ஒரு உயர்வான நிலைமையிலே மதிக்கிறார். நீர் ஒரு போதகர், நீர் எங்களுக்கு ஆண்டவர், நான் ஒரு சாதாரண மனிதன், என்னுடைய பாதத்தை நீர் கழுவப்படாது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மிக முக்கியமான ஒரு மதிப்பை அவர் கொடுத்திருந்தார். இது அறியாமையினாலே சொன்ன ஒரு வார்த்தை, அதற்கு பின் நடந்து நமக்கு தெரியும். என் கால்களை மட்டுமல்ல, என் தலையும் சரீரத்தையும் கழுவும் நம்ம சொல்கிறாரே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்கிற வேளையிலே மற்றவரெல்லாம் அமைதி காத்துக் கொண்டிருக்க, இவர் தான் இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று ஒரு உரிமையோடு கண்டிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதகர் இவரெல்லாம் இப்படி மறிக்க கூடாது, இவர் இப்படி யாரும் சிலுவையில் அறைந்து விடக் கூடாது, இது நடக்கவே நடக்காது என்று கடிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். தனியே அழைத்துக் கொண்டு போய் அவரை கடிந்து கொள்கிறான். அப்போ அவர் மீது தனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை, தனிப்பட்ட சிலாக்கியத்தை அவன் எடுத்துக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்து கடைசியாக மேய்ப்பனை வெட்டும் பொழுது மந்தைகள் சிறடிக்கப்படும் என்ற தீர்க்கதரிசன வார்த்தையை மேற்கோள் காட்டி இவர்களெல்லாம் தன்னை விட்டு ஓடி போவார்கள், ஆனாலும் அவர் உயிர் தெழுந்து கல்லியாவுக்கு முன்பு செல்லுவார் என்கிற விஷயம் சொல்லுகிற வேளையில அனைவரும் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேதுரு மட்டும் சொல்கிறார், யார் இடறி போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன், உமக்காக உம்மோடு கூட மறிக்க நேரிட்டாலும் சரி நான் உம்மை விட்டு போக மாட்டேன். எல்லாரும் இடரலாம், ஆனா நான் இடற மாட்டேன். உம்மோடு மறிப்பதற்கு வந்தாலும் நான் மறிப்பேன். அப்போ அவ்வளவு ஒரு உறுதியாக இந்த பேதுரு அந்த இடத்துல நின்றான் என்பதை நாம் பார்க்க முடியும். இன்னும் மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்? உடனடியாக பதில் வந்தது, இறைமையா என்று சொல்வார்கள், தீர்க்கதரிசி சொல்வார்கள், யோவான் ஸ்நானன் என்று சொல்கிறார்கள், ஏசாயா என்று சொல்கிறார்கள். இப்படி எல்லாம் இருக்கட்டும், ஜனங்கள் சொல்வார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவை நான் எழுப்ப, வழக்கம் போல மற்றவர்கள் அமைதி காக்க இவர் தான் மிக 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 ஒரு ரகசியமான, ஒரு உயர்ந்த ஒரு பதிலை, ஒரு ரகசியத்தை உடைக்கிறது போல உடைக்கிறார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து இவ்விதமாக பேதுருவுக்கோ இல்லை மற்ற சீஷர்களுக்கோ தம்மை இப்படி வெளிப்படுத்தி இருந்தாரா என்ற கேள்வி வந்தால், நான் மேலோட்டமாக பார்த்த வகையில் அப்படி வெளிப்படையாக இயேசு கிறிஸ்து சொன்னதாக தெரியவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் அதை உனக்கு வெளிப்படுத்தினார், மாமிசம் ரத்தம் அதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, உன்னுடைய அறிவினாலே நீ ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. பரலோகத்திலே பிதா ஒரு சிறப்பான வெளிப்பாடு இந்த பேதுரு கிடைத்தது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அது வரைக்கும் ஒரு போதகர் என்று சொன்னார்கள், கர்த்தர்கள் சொன்னார்கள். ஆனால் இவர் தான் யூதர்கள் கூட, இந்த வேதத்தை படித்தவர்கள் கூட அறியாமல் இருக்கிற இந்த பெரிய ரகசியத்தை சாதாரணமான பேதுரு புரிந்து கொண்டு பகிரங்கமாக அறிக்கையிட்டான். அப்ப இப்படியெல்லாம் பேதுரு ஒரு நல்ல ஒரு முன்னிலையில இருந்ததை நாம் பார்க்க முடியும். அதுபோல மத்தேயு 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுமே. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு கிடைத்த மற்றொரு பாக்கியத்தை தொடர்ந்து உள்ள விஷயம் தான் மத்தேயு 16ஆம் அதிகாரம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம், மேலும் நான் உனக்கு சொல்கிறேன். மத்தேயு 16, 16 and 18 verses 18. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இது நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு விஷயம்தான். இதை ஒருவேளை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் திரும்ப சொல்வதற்கு தவறிவிட்டால், ஒன்று நமக்கும் ஞாபகம் ஏற்படும், இரண்டாவது இளம் தலைமுறையினர் அதை கேட்கிற வாய்ப்பை நழுவ விடுவார்கள். இந்த இடத்துல நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்வதனாலே பேதுருதான் சபைக்கு ஒரு ஆதார கல்லாக, இல்லைன்னா பேதுரு கல்லாய் இருப்பதனாலே பேதுருவின் மீதான் சபை கட்டப்பட்டது என்கிற ஒரு சிந்தை பெருவாரியாக கிறிஸ்தவ வட்டாரத்திலே நிலவி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். ஆனால் நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறபடியினாலே
பேதுருவாகிய கல்லின் மீது சபை கட்டப்படவில்லை. பேதுரு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கேபா, அதோட அர்த்தம் ஒரு சிறிய கல். பேதுரு ஒரு சிறிய கல் தான். இந்த கல் என்பது இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் காண்பிக்கிறார். இந்த கல் மேல் என்று தன்னை சுட்டி காண்பி, நீ பேதுரு என்று அவனை சுட்டி காண்பித்து இந்த கல் மேல் என்று தன்னை தான் அவர் காட்டுகிறார். அப்போ ஒரு சபையை கட்ட போகிற ஒரு ரகசியமான காரியத்தை முதலாக பேதுருவிற்குத்தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். 19ஆம் வசனத்துல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த வசனத்துடைய பிற்பகுதி நீங்கள் கட்டுவது, நீங்கள் கட்டவிழ்ப்பது என்கிற விஷயத்தை நாம் மற்றொரு பகுதியிலும் மற்ற சீஷருக்கும் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதாவது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். Matthew chapter 18 and verses also 18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ. மத்தேயு 16:19 பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ. இது ஒருமையில பேதுருவுக்கு மாத்திரம் சொல்லுவது போல சொல்லுகிறார். 18ஆம் வசனத்திலே சீஷர்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டு வரும் பொழுது, நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இதனுடைய கருத்து என்ன என்பது நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இது பேதுருவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல. சுவிசேஷத்தின் மூலமாக இந்த பூமியிலே மனம் திரும்புகிறவர்கள் பரலோகத்திற்கும் சுதந்திரவாளி ஆகிறார்கள். இந்த பூமியிலே மனம் திரும்பாமல் போகிறவர்கள் இங்கே எப்படி இருக்கிறார்களோ இழந்து போறார்கள், அதுபோல அங்கேயும் நித்திய ஜீவனை இழந்து போவார்கள் என்கிற கருத்தை தான் இங்கே சொல்கிறார். இது பேதுரு அல்லாமல் மற்ற சீஷருக்கு அப்புறமாக நமக்கும் கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியம். ஆனா இதில் முதல் கருத்துல 19ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். இந்த திறவுகோலை பேதுருவுக்குத்தான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். நமக்கு பின்னாலே சிந்திக்கும் பொழுது இதை மாதிரி சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இனியும் இந்த பேதுரு கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு போவதற்காக போர்ச்சவர் கூட்டம் எல்லாம் கூடி வந்தது. எல்லாரும் ஓடி போகிறார்கள். அந்த இடத்திலும் தைரியமாக நின்று, இவன் பயப்படுகிற மனிதன் தான், ஆனால் இப்பொழுது நேர்மறையான காரியத்தை மட்டும் சிந்திப்பதனாலே தைரியத்தை எடுத்துக் கொள்கிறோம். இவன் தான் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரிய வேலைக்காரங்க மல்குசுடைய வலது காதை அவன் வெட்டுகிறான். அப்போ இது நம்ம சுருக்கமான சிந்தித்த வகையில பார்த்தால் எத்தனை காரியங்களில் இந்த பேதுரு ஒரு மேன்மையான நிலையில் இருந்தான். ஒரு சாதாரணமான நிலையில் அல்ல. 12 அப்போஸ்தலர்களும் இவன் ஒருவன் தான் முதன்மை பெற்றவனாக பெயர் பட்டியலிலும் முதன்மை பெறுகிறான். கேள்விகள் கேட்கப்படும் போதெல்லாம் அதற்கு முந்தி அவன் பதில் சொல்லுகிறான். பல காரியங்களிலே அவன் முன்னாக நிற்கிறான். இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கத்தை காண்பிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் மீது தனிப்பட்ட எல்லை மீறிய உரிமையை அவன் பாராட்டுகிறான். தன்னுடைய உயிரை கூட துச்சமாக நினைத்து நான் உம்மோடு இருப்பேன் என்று உறுதிப்பட சொல்லுகிறான். அளவுக்கு அதிகமாக தன்னை அவருக்கு முன்பாக தாழ்த்துகிறான். இவ்வளவு உயர நிலையில் இருந்த பேதுரு, இவ்வளவு மேன்மையான, சொன்னால் பேதுரு என்ற பெயரை சொல்லக்கூடிய அளவு இருக்கு. சீஷன் என்றால் அது பேதுரு தான் என்று சொல்லக்கூடிய அளவு. இப்படிப்பட்ட பேதுரு இது போல இன்றைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சக விசுவாசிகள் வாழ்க்கையில இப்படி மேன்மையாக சொல்லப்படக்கூடிய பல காரியங்கள் இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் சவாலாக சொல்லக்கூடிய விஷயங்கள், சமுதாயத்தில நெஞ்சுயர்த்தி மேன்மையாக சொல்லப்படக்கூடிய பல செயல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு காரியங்களை மேன்மையாக கொண்டிருந்த இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவன் தொடங்கி விட்டான். இயேசு கிறிஸ்துவை விட்டு முற்றிலுமாக அவன் பின்வாங்கி போய்விட்டான். இது நமக்கு எதை காட்டுகிறது? ஒரு மனப்பாட வசனம் தான், இருந்தாலும் எடுத்து படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். இஸ்ரவேல் மக்களுக்கு நிகழ்ந்த காரியத்தை திருஷ்டாந்தங்களாக கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதி வைத்தார் அல்லவா? அந்த பட்டியலிலே அவர் கடைசியாக குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை
நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். இந்த பேதுரு வீழ்ந்து போவான் என்று யாராவது கனவில் கூட நினைத்திருப்பார்களா? ஏன் பேதுருவே நினைத்திருப்பானா? அதானே சொன்னல்லவா, யார் இடறினாலும் நான் இடற மாட்டேன் ஆண்டவரே, உம்மோடு கூட மறிக்க நேரிட்டாலும் நான் போக மாட்டேன் என்று சொன்னானே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றும் என்று சொன்னானே. இதெல்லாம் எதை வைத்து சொன்னார்? அவருடைய முன்கால அனுபவத்தை வைத்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பேதுரு அதான் சொல்லுகிறார், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்கள் இந்நாள் வரைக்கும் நமது வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டிருக்குமானால், இங்கே நம்ம கொடுப்பது எச்சரிக்கை. மற்றவர்கள் வீழ்ந்ததை கண்டு எள்ளி நகையாடுவதோ, மற்றவருடைய விசுவாச வாழ்க்கையில தடம் புரண்டு வீழ்ச்சியை சந்தித்ததை உலகுக்கு பறைசாற்றுவதோ அல்ல. மாறாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த நிகழ்வுகளை எழுதி பவுல் சொல்வது என்றால், இது உங்களுக்கு எச்சரிப்பு, இது உங்களுக்கு எச்சரிப்பு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற ஒரு வீழ்ச்சி நேரிடாமல் இருந்திருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி நாம் செலுத்த வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆனால் ஒரு விதத்திலும் மேன்மை பாராட்டக்கூடாது, மேட்டிமை வந்துவிடக்கூடாது. மாறாக என்ன இருக்க வேண்டும் என்றால், நான் இதுவரைக்கும் விழவில்லை என்று எண்ணுகிறவன், எங்களுடைய குடும்பத்திலே சாட்சியக்கடான காரியம் எதுவுமே நடக்கவில்லை என்று நினைக்கிறவன், எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் நன்மையாக செய்தார், எல்லாமே நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம், முன் மாதிரியாக இருக்கிறோம், எடுத்துக்காட்டாக இருக்கிறோம், எந்த ஒரு கேடான காரியமும் நடக்கவில்லை என்ற அனுபவத்தை கொண்டவர்கள் தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்க வேண்டிய மனப்பான்மை எச்சரிக்கை. இப்படிப்பட்ட பேதுருவே மறுதலித்து போனார், இப்படிப்பட்ட பேதுருவே இயேசு கிறிஸ்துவை விட்டு முற்றிலுமாக விலகி போனார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிக மிக கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அதிகரித்திருப்பதை நாம் அறிவோம். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல, இன்றைக்கு விசுவாசம் அப்படியே மலிந்து 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 போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிடி நழுவி அந்த உறுதி பற்றில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது தளர்ந்து போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அல்லவா? ஒருவேளை விடுதல் என்பது நேரடியாகவும் நடக்கக்கூடும், என்றால் சர்க்கலாக படிப்படியாக நடக்கூடும். எப்படி இருந்தாலும் சரி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆக இப்போ இரண்டு கருத்து. ஒன்று, இதுவரைக்கும் நற்சாட்சியோடு வாழ்வதற்கு யாரெல்லாம் பாக்கியத்தை பெற்றுக் கொண்டோமோ அவர்கள் எச்சரிக்கையாய் இருக்கும். இல்லை, இந்த பேதுருவை போல சறுக்கலையும் திடீரென வீழ்தலையும் ஒரு விபத்து போன்ற வீழ்ச்சியும் பின்வாங்குதலையும் சந்தித்திருப்போமானால், நமக்கு இயேசு கிறிஸ்து தருகிற இந்த சிலாக்கியங்களை அவருடைய வாழ்க்கையோடு இணைத்து சிந்தித்து நாம் தைரியப்பட தேவன் உதவி செய்வாராக. இப்பொழுது இப்படிப்பட்ட இந்த பேதுரு என்ன செய்தார் என்பதை அடுத்து, ஒன்று, அவர் மறுதளித்தார். இரண்டாவதாக அவருடைய பின்வாங்குதல் எப்படி இருந்தது என்பதை நாம் நன்றாக அறிந்த ஒரு வேத பகுதிதான் யோவான் எழுதின சுவிசேஷனுடைய 21வது அதிகாரம். யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேவன் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு அதற்கப்புறமாக அவரை சந்திப்பதற்கு அவர் உயிர்த்தெழுந்த விஷயமெல்லாம் இந்த பேதுரு நன்றாக தெரியும். போய் கல்லறை பார்த்து வந்தான். அந்த பேதுருடைய மேன்மையிலே நம்ம இந்த ஒரு காரியத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த விஷயத்தை மார்க்கு சுவிசேஷத்திலே தூதர்கள் சொல்லும் பொழுது, சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் நீங்கள் சொல்லுங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், தம் சொன்னபடியே கலிலேயாவில் போய் இருக்கிறார், நீங்கள் அவரை காண்பீர்கள் வார்த்தையை சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் சொல்லுங்கள். அப்போ உயிர்த்தெழுந்த விஷயத்தை பேதுருக்கு மிக முக்கியமாக சொல்லும்படி அனுப்பப்படுகிறார்கள். பேதுரு போய் கல்லறை பார்த்தார், திரும்பி வந்தார், ஆச்சரியப்பட்டார். அதற்கு பிறகு கூட ஒரு வீழ்ச்சி என்னவென்றால், மறுபடியும் இனிமேல் இந்த இயேசு கிறிஸ்து நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை இவருடைய மனசாட்சி குத்தி இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுக்கு அப்புறமாக ஒருவேளை இன்னும் அதிகமான ஒரு குற்ற உணர்வு வந்திருக்க கூடும்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டாரே, எத்தனையோ முறை சொன்னாரு, நான் மூப்பர் கையில வேதபாரர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவேன், போர்ச்சவர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவேன், நான் கொலை செய்யப்படுவேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து பலமுறை சொன்னாரே, அதை கூட நான் விசுவாசிக்காமல் போனேனே, அதை புரிந்து கொள்ளாமல் போனேனே, நான் மறுதளித்து விட்டேனே, ஏதோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டாரே, இனி என்னை அவர் சேர்த்துக் கொள்வாரா, இனி எந்த முகத்தை வைத்து நான் அவரை பார்ப்பது என்ற ஒரு குற்ற உணர்வோடு அதிகரித்திருந்திருக்கலாம். இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்பி எல்லாவற்றையும் விட்டு வந்தேன், அவர் இப்பொழுது சிலுவையில மரித்து விட்டார், இனிமேல் அவருக்கு என்ன கிடைக்கும் என்று ஒரு அச்ச உணர்வு இருந்திருக்கலாம். இதனாலே இவர் இன்னும் விலகுகிறார், இன்னும் விலகி போகிறார், இன்னும் விலகி மீன் பிடிக்கிற தன்னுடைய பழைய வேலைக்கு போறார். ஒருவேளை நம்முடைய விசுவாச வாழ்க்கையில சில குற்ற உணர்வுகள், பாவத்தை குறித்த ஒரு உணர்வு நமக்கு தேவை. ஆனால் எப்பொழுது பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டு விட்டோமோ, எப்பொழுது தேவனோடு மனச்சாட்சியிலே நாம் சீர்பொருந்தி விட்டோமோ, அதற்கு பிறகு நம்மை குற்றம் சாட்டுதல் சாத்தானின் வேலை. இதை நாம் தெளிவாக பல்லரங்களை புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். பாவம் செய்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே துக்கப்பட்டு அந்த பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அதுதானே யோவான்ல படிக்கிறோம். நம்முடைய கிரியை இதுதானே, கண்டித்து உணர்த்துகிறார். விசுவாசிக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் பாவம் செய்யும் பொழுது அவனோடு போராடுகிறார், பாவம் செய்யும் பொழுது துக்கப்படுகிறார், கண்டித்து உணர்த்துகிறார். அது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. நம்முடைய நல்மன சாட்சி, நமக்கு மனசாட்சி இருப்பதனாலே அது நம்மை குற்றப்படுத்துகிறது, அந்த குற்ற உணர்வை நமக்கு தருகிறது. விசுவாசியாக இருக்கிறவர்கள் உடனடியாக பாவத்தை அறிக்கை செய்கிறோம், தேவனோடு ஒப்புரவாகி விடுகிறோம். அதற்குரிய சிக்ஷையை தேவன் ஒருவேளை உடனே தரலாம், இல்லை என்றால் பிற்பாடு தரலாம், இல்லை என்றால் தண்டனை இல்லாமல் மன்னிக்கலாம். அது தேவனுடைய சர்வ உரிமைக்கு உட்பட்டது. ஆனால் இது நடந்ததுக்கு பிறகு, மெய்யான ஒரு பாவ அறிக்கை, மெய்யான ஒப்புரவாகுதல் நடந்ததுக்கு பிறகும் குற்றம் சாட்டுதல் யாருடைய வேலை என்றால் எதிராளியாகிய சாத்தானுடைய வேலை. அவன் தான் குற்றம் சாட்டுகிறவன். மெய்யான ஒரு ஒப்புரவானதுக்கு அப்புறமும் குற்றம் சாட்டுதல் இருந்தால் அதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. மாறாக இன்னும் கர்த்தரை நெருங்கி அந்த கிருபை அவைகளை நினைத்து கொண்டு சோர்ந்து இன்னும் பின்வாங்கி போகாமல் அவைகளை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இன்னும் ஆண்டவரை நெருங்கி இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் வராதபடி காத்துக் கொள்வதற்காக கிருபையை பற்றி கொள்ள வேண்டுமே அல்லாமல் இன்னும் பதறி பின்வாங்கி போவதல்ல. ஒருவேளை பேதுருவை போன்ற நம்முடைய வாழ்க்கையில சில எண்ணங்கள் இங்கே பேதுரு அப்படி நினைத்தான் நேரடியாக எழுதப்படவில்லை. நம்மாலே அதை யூகித்துக் கொள்ள முடியும், கற்பனையாக நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் வந்த பல தோல்விகள், துணிந்து நாம் செய்த பல காரியங்கள் அப்படியே நம்மை கீழ் நோக்கி கொண்டு போய் அமிழ்த்தி போடுவதற்கு இடம் கொடாமல் அந்த பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு தேவனோடு ஒப்புரவாய் வரும் பொழுது தேவன் நம்மை பழைய நிலைக்கு, முந்தின நல்ல நிலைக்கு மறுசீர் செய்து கொண்டு வருவதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த பேதுரு கூட 6 பேர் போறாங்க. 2 பேர் நமக்கு எழுதப்படல. 12 பேர்ல பாருங்க, மெஜாரிட்டியா ஒரு 7 பேர், அதுல ஒருவர் 4 பேர், 12 அப்போஸ்தலர் ஒருவர் அல்ல. இவர்கள் பெரும்பான்மையானோர் பேதுருவோடு வந்து விட்டார்கள். ஒருவேளை பின்வாங்கி போகும் பொழுது பெரும்பான்மையானோர் நமக்கு உதவி செய்யக்கூடும். நாங்கள் வரோம், பேதுருவே போயிட்டாரு, அப்ப நாங்க வந்தானே, எல்லாரும் தலைவர் அவர் தான், தலைவரே போயிட்டாரு, அப்புறம் நம்ம என்ன? அதுவும் இல்லாம இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு நேரம் இல்லை. நாத்தான் வேலை பொறுத்த மட்டிலே, இன்னும் தோமாவை பொறுத்த மட்டிலே, செபதேவின் குமாராகிய யோவான் யாக்கோவை பொறுத்த மட்டிலே, இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் பரலோகத்தின் நம்பிக்கையும் கொண்டவர்கள், தேவராஜ்யத்தின் நம்பிக்கையும் கொண்டவர்கள். அது நமக்கு தெரியும். இப்படிப்பட்டவர்கள் கூட பேதுருவோடு சேர்ந்து, பேதுருவே இப்படி எல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லல, பேதுருவோடு இணைந்த அந்த ராத்திரியில் அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். இந்த நிலையிலே இயேசு கிறிஸ்து எப்படி அவரை மறுபடியும் கொண்டு ரெஸ்டோரேஷன் எப்படி செய்கிறார் என்பதுதான் நம்ம வேகமா பார்க்க போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து செய்த செயல்கள் என்ன? 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவர்கள் திபேரியா கடலுக்கு போனார்கள். அந்த கடற்கரையில இயேசு கிறிஸ்து தேடி போகிறார். இந்த பேதுரு போனால் போகட்டும், அவன் திரும்பி வரட்டும் என்று இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கல. அவர் காலையிலேயே அவர் புறப்பட்டு போய்விட்டார். பேதுருவை, அதாவது பின்வாங்கி போன, இடறி போன, விலகி போன, விழுந்து போன, வழிதவறி போன, நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். தம்முடைய அன்பான சிஷ்யனை, ஒரு காலத்திலே தான் மேன்மையாக வைத்திருந்தவனை இப்பொழுது இயேசு கிறிஸ்து தேடி போகிறார். அவன் வரட்டும் என்று அவர் வீம்பு பிடித்து காத்து கொண்டிருக்கவில்லை, இவராகவே தேடி போனார். அப்ப தேடி போன இயேசு கிறிஸ்து அவளுக்காக காத்து கொண்டிருந்தார்.
அடுத்து அவர்களை அவர் எப்படி அழைக்கிறார் என்று பார்த்தால் 5ஆம் வசனத்தை இவர் கரை நிற்கிறார், அவளுக்கு இவர் யார் என்று தெரியாது. 21 யோவான் 21 5ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே பிள்ளைகளே. இந்த வார்த்தை சாதாரணமாக ஒரு மனிதரிடத்திலிருந்து இந்த சூழ்நிலையிலே புறப்படாது. என்றால் கடிந்து கொள்வதற்கு நமக்கு வேதம் அனுமதி கொடுத்திருக்கிறது அல்லவா, கண்டனம் பண்ணுவதற்கு வேதம் அனுமதி கொடுத்திருக்கிறது அல்லவா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எந்த வார்த்தையை வேண்டுமானாலும் பயன்படுத்தி இருந்திருக்கலாம், அது பொருத்தமானதாக இருந்தது. இவளை கண்டிக்கத்தக்கதாக, கண்டனம் பண்ணத்தக்கதாக எந்த ஒரு பட்டத்தையும் இந்த பேதுருவுக்கும் மற்றவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பயன்படுத்தின வார்த்தை பிள்ளைகளே. இவ்வளவு காரியம் செய்தாலும் இன்னும் அவர்கள் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிக ஆணித்தரமாக நம்புகிற ரட்சிப்பு இழந்து போவதில்லை என்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் ஒரு காலம் பிள்ளை என்கிற அந்த உரிமையை இழந்து போவதில்லை. இது பாவம் செய்வதற்கான ஒரு உரிமம் அல்ல. எப்படி வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம், என்ன பாவம் செய்தாலும் பரலோகம் போய்விடலாம், என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார் என்கிற சிந்தைக்கும் இருமாப்புக்கும் போகக்கூடிய உரிமம் அல்ல. மாறாக நம்முடைய பலவீனத்திலே நம்மை ஊக்குவிக்கிற தேவனுடைய வார்த்தை. இவ்வளவு காரியம் செய்ததுக்கு பிறகும் அவர்களை நன்றி கெட்டவர்களே அழைத்திருக்கலாமே, மூடர்களே அழைத்திருக்கலாமே, துரோகிகளே அழைத்திருக்கலாமே. ஆனால் அந்த எந்த வார்த்தையும் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தாமல் மிக அருமையாக பிள்ளைகளே, அப்ப ஒரு கனிவான வார்த்தை. நேற்று சகோதரன் குறிப்பிட்டார்களவா, 15ஆம் மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை மாற்றும். ஆண்டவருடைய அணுகுமுறையை பாருங்க, பிள்ளைகளே என்று அவர்களை அவர் அணுகிறார். அடுத்து புசிக்கிறதுக்கு ஏதாக உண்டு, அவருக்கு பெரிய ஒரு தோல்வி இல்லை என்று இயேசு கிறிஸ்து தெரியும். அவர்கள் வாயிலிருந்து அறிக்கை செய்யும்படியான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இவர்கள் போனார்கள், பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. எல்லாம் அறிந்த இயேசு கிறிஸ்து சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். இப்ப இவருடைய நிலைமை பார்த்தால் இன்னும் இவர்கள் மீன் பிடிக்க போனது ஒருவேளை வாழ்வு ஆதாரம் இவைகளுக்கு உதவியா இருக்கும்படித்தான் மீன் பிடிக்க போயிருந்திருப்பார்கள். மீனை பிடித்து அதை வாணிபம் செய்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கம் இவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது வாணிபம் எல்லாம் போகட்டும், உணவுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமை. புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா? வாணிபத்திற்கு உண்டா என்றல்ல, புசிப்பதற்கு உண்டா, பசி ஆற்றுவதற்கு இருக்கிறதா? அவள் இல்லை என்று அறிந்தும் இயேசு கிறிஸ்து கேட்கிற ஒரு கேள்வி, அவள் இல்லை என்று அறிக்கை செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமாண்டவரே, நான் விழுந்து விட்டேன், நான் பின்வாங்கி போய்விட்டேன், நான் தவறி விட்டேன், நான் உண்மை விட்டு அகன்று விட்டேன், உங்களுடைய வார்த்தையை விட்டு நான் தூரமாகி போய்விட்டேன் என்பதை நம்மிடத்திலிருந்தே புறப்பட்டு வருவதற்கு தேவன் வாய்ப்பை கொடுக்கிறார். இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுதுதான் அடுத்தவர் என்ன செய்யற பாருங்கள், அந்த அறிக்கை செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். அப்பொழுது படவுக்கு வலதுபுறமா வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். போடுகிறார்கள். அதிகமான மீன்களை பிடித்தால் நமக்கு நேரம் சிந்திப்பதற்கு அதெல்லாம் நான் பார்க்கிற வேளையில மறுபடியும் தன்னை யார் என்று ஒரு அற்புதத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தார். நமக்கு தெரியும், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக அவர்கள் பிரயாசப்படுகிற வேளை ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட கிடைக்கவில்லை. ஆழத்திலே கொண்டு போய் போடுங்கள் என்று சொன்னார். போட்டார்கள். மிகுதியான மீனை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே பேதுரு விழுந்து, நான் பாவியான மனுஷனை விட்டு போய்விடும் என்று சொன்னார். உடனடியாக அவர்கள் படவை விட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின் சென்று போனார்கள். அப்போ ஆரம்பத்துல என்ன ஒரு அற்புதத்தை காண்பித்து இந்த பேதுருவை தான் யார் என்று நம்ப செய்தாரோ அதே காரியத்தை இப்பொழுதும் செய்கிறார். அவனை ஒப்புரவாக்கி கொள்வதற்காக, அவனை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக மறுபடியும் ஒரு அற்புதத்தை, ஆரம்பத்துல என்ன அற்புதத்தை காண்பித்தாரோ அதே அற்புதத்தை மறுபடியும் காண்பித்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவருடைய அக்கறை, இவன் மீது அவர் கொண்டிருந்த கரிசனை, இவன் மீது அவர் கொண்டிருந்த ஒரு பாரம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இப்ப ஒரு வார்த்தையை சொல்லி, பேதுருவே நான் தான் இயேசு கிறிஸ்துவா, நீ வா என்று சொல்லி தந்துக்கலாம். நான் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. மறுபடியும் ஒரு அற்புதத்தை காண்பிக்க. இந்த அற்புதத்தை பார்த்தானே நீ முன்னொரு காலத்திலே ஒரு 3 ஆண்டுக்கு முன்புதான் இடத்தில் வந்தாய். இதோ மறுபடியும் நீ விலகி போனாலும் நான் விலகி போகல.
நீ விலகி போனாலும் என்னுடைய கரம் குண்டி போகவில்லை, என் வல்லமை குண்டி போகவில்லை, என்னுடைய கரிசனை குண்டி போகவில்லை, என்னுடைய அதிகாரம் குண்டி போகவில்லை என்பதெல்லாம் பேதுருவுக்கு இந்த அற்புதத்தின் வாயிலாக நினைவூட்டுகிறார். மறுபடியுமாக அற்புதம் செய்து அவனை தன்னிடத்திலே அழைக்கிறார். அடுத்தபடியாக இந்த 21ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ருசிக்கிறதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்த இவர்கள் இப்ப கரைக்கு வரும் பொழுது நெருப்பு போட்டிருக்கிறது, மீன் வைக்கப்பட்டிருக்கிறது, அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடிய தேவை எதுவோ அதை தேவன் சந்திக்கிறார்களுக்கு. ரா முழுவதும் மீன் பிடித்தார்கள், பிரயாசப்பட்டார்கள், உடல் வருத்தம், இன்னும் பசி அவர்களை வாட்டுகிறது. இப்பொழுது அவளுக்கு உடனடியான தேவை என்னவென்றால் உணவு தான். உடனடி தேவையை தாமதம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து சந்தித்து அவளுக்கு உணவு அளிக்கிறார். அப்போ அவனை பழைய நிலை கொண்டு ஒரு இயேசு கிறிஸ்து செய்த செயல்கள் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி செயல்களாக இருக்கிறது. இதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்றால் நமக்கு சக விசுவாசிகளாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு வீழ்ச்சி, இந்த சகோதரன் இப்படி விழுந்து போயிருப்பாரா, இந்த சகோதரி இப்படி விழுந்து போயிருப்பாங்களா, இந்த குடும்பத்தாருக்கு இது நேரிட்டு இருக்குமா, இப்படி செய்திருப்பார்களா என்று ஒருவேளை நமக்கு வந்தால் நான் இப்படி செய்து விட்டேனே, நான் இப்படி நடந்து கொண்டேனே என்ற வருத்தம் இருக்கும். உடன் விசுவாசிகளுக்கு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்ற வருத்தம் வரலாம். ஆனால் அவைகளிலே நம்மை மறுபடியும் சீர்தூக்குவதற்கு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பேதுருவுக்கு செய்த கிரியைகளை இன்றைக்கு நமக்கும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அதான் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். உடைந்து போச்சு என்ற ஒரு தூக்கி தூரப்படல, அவர் மறுபடியும் செப்பனிடுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இவர் இந்த கரிசனை எல்லாம் அவனோடு தேடி போனார், காத்திருக்கிறார், பிள்ளைகளை என்று அவர் கூப்பிடுகிறார், மறுபடியும் அற்புதம் செய்து தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், அவர்களுக்கு பசியாறுவதற்கு உணவு உடனடியாக அளிக்கிறார், உடனடி தேவையை சந்திக்கிறார். நிறைவாக இவளெல்லாம் செய்தனாலே இந்த பேதுரு பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட்டானா என்பதை நாம் வேகமாக நமக்கு அறிந்த சில குறிப்புகளை வேகமாக சிந்தித்து நாம் நிறைவு செய்வோம். இந்த சீமோனை பேதுருவை இயேசு கிறிஸ்து சந்திக்கும் பொழுது அவனை அழைக்கிற விஷயமும் பேசுற விஷயத்தையும் 15ஆம் வசனத்திலே பார்க்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இப்போ எல்லாம் சரியாகி விட்டது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலே தாவீதுடைய அனுபவத்திலே சங்கீதம் 18ஆம் சங்கீதம் Psalms 18 18ஆம் சங்கீதத்திலே 16வது வசனம் 16 Psalms 18:16. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். நான் ஜலப்பிரவாகத்திலே ஆழ்ந்து போனேன், நாடி என்னை சுற்றி கொண்டது, ஆனால் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து தூக்கி விட்டார். அப்ப நம்ம விழுந்தது எவ்வளவு அகாதலமாய் போனாலும் சரி, எவ்வளவு ஆழமாய் போனாலும் சரி, அவர் கை நீட்டி தூக்கி விடுகிற கருத்து. அந்த பேதுருக்காக தான் காட்டினார். அவர் கை நீட்டி தூக்கி விடுவார். இருக்கிற இடம் வரைக்கும் அவருடைய கை நீளுகிறது. எவ்வளவு வீழ்ந்தோமோ அது வரைக்கும் கை நீளுகிறது. பொழுதிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த பேதுருவை அந்த அளவுக்கு அவன் தாழ்ந்து போனான். அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி தூக்கி விட்டு இப்பொழுது போஜனம் பண்ணி அடுத்து என்ன பாருங்க. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. பல இடங்களிலே பேதுரு பேதுரு என்று பயன்படுத்தின இயேசு கிறிஸ்து சில இடங்களிலே சீமோனே என்று சொல்கிறார். இங்க கடைசியாக பேசும் பொழுதும் பேதுருவே என்று அவர் சொல்லல. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 21ஆம் அதிகாரம் பேசும் பொழுது யோனாவின் குமாரனாகிய சீமோனே பழைய பெயரை சொல்கிறார். ஒரு சின்ன கற்பனை செய்து பார்ப்போம். ஒரு உதாரணத்திற்கு என்னுடைய பெயர் சைமன், நம்ம நேரம் அறிந்தது. நான் மிகவும் ஒரு உபத்திரவத்திற்குள் சிக்கிக் கொண்டேன். பயங்கரமான கஷ்டம். என்னை காப்பாற்றுவதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு மனிதர் எனக்கு உதவி செய்கிறார். உதவி செய்துவிட்டு என்னுடைய பெயரை அவர் மாற்றிவிட்டார்.
அவருடைய விருப்பத்தின்படி எனக்கு ஒரு பெயரை சூட்டுகிறார். உதாரணமாக எனக்கு மற்றொரு பெயரை கொடுக்கிறார். பால் வைத்துக் கொள்ளும், எனக்கு பால் என்கிற பெயரை கொடுக்கிறார். இந்த நபர் என்னை தன்னோடு வைத்துக் கொள்கிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு என்னை ஒரு ஆதரித்து என்னை காப்பாற்றி எனக்கு உயர்வை கொடுத்து எனக்கு எல்லா விதத்திலும் சகாயமாய் அவர் என்றைக்கு ஆனாரோ அதிலிருந்து என்னுடைய பெயரை பால் என்று மாற்றி என்னை கூப்பிடும் போதெல்லாம் பால் பால் என்றே கூப்பிடுகிறார். நானும் பால் என்றே அறியப்படுகிறேன். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வரும் பொழுது என்னை பால் என்று கூப்பிடாமல் சைமன் என்று கூப்பிட்டால் எனக்கு என்ன சிந்தனை வரும்? முன்னொரு காலத்தில் நான் அவரிடத்தில் போயிருக்கும் பொழுது இருந்த என்னுடைய நிலை, எந்த நிலையில் அவர் என்னை கண்டார், எந்த நிலையில் அவர் என்னை மாற்றினார், நான் என் நிலையில் இருக்கும் பொழுது என்னை உயர்த்தினார், அதானே ஞாபகம் வரும். இப்பொழுது சீமோனுக்கு அதான் ஞாபகம் வரும். சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அந்த பழைய அந்த பெயரை கேட்கும் பொழுதே அந்த காரியம் வரும். முன்பு மாற்றினது போல இயேசு கிறிஸ்து அவனை மாற்றுகிறார், அதை கொண்டு வருகிறார். அடுத்து இவன் நாம் முன்பு சந்தித்தோம், ஒரு தலைவனாக இருந்தான். கேப்டன், சீஷர்கள் மத்தியில இவன் ஒரு தலைவனாக இருந்தான். முதல்ல அவன் பெயர் இருந்தது, சகல காரியத்திலும் முன்னிலை வகித்தான். அதுபோல இந்த இடத்திலும் பார்க்கும் பொழுது என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஒரு தலைமையை மறுபடியும் அவர் மறுசீர்படுத்துகிறார். இன்னும் கலாத்தியர்ல படிக்கும் பொழுது தூண்களாக எண்ணப்பட்ட கேவாவும் யாக்கோவும் யோவானும் என்று படிக்கும். முன்பு எப்படி அந்த அப்போஸ்தலருக்குள்ளே அவன் தலைவனாக இருந்தானோ அதே போன்ற ஒரு தலைமை பண்பு இவரை மறுசீர் செய்த பிறகும் இயேசு கிறிஸ்து அவனை கொடுக்கிறார். இப்பொழுதும் அவன் ஒரு உயர்ந்த ஒரு மேன்மையான இடத்தில் தான் அந்த பேதுரு இருக்கிறார். திறவுகோலை கொடுக்கிற விஷயத்தில் நாம் வந்துக்கிறோம். இதற்கு பல்வேறுமான விளக்கங்கள் இருந்தாலும் ஒரு எளிமையான ஒரு சுருக்கமான விளக்கம் என்னவென்று கேட்டால், முதலாவது பேதுரு மூலமாகத்தான் சுவிசேஷம் பல இடங்கள் அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 1:8 படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தோம். அப்ப இந்த திறவுகளை பெற்றுக்கொண்ட இந்த பேதுரு முதலாவது அந்த எருசலேமிலே அந்த யூதேய தேசத்திலே ஒரே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாக திறவுகளை பயன்படுத்துகிறார். 8ஆம் சமாரியாவிலே பிலிப்பு போய் சுவிசேஷம் அறிவித்தாலும் பேதுரு யோவானும் போய் தான் பரிசுத்த ஆவியானவர்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே பயன்படுத்தப்படுகிறார்கள். 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியு என்கிற புறஜாதியாருடைய ரட்சிப்பிலே இந்த பேதுரு தான் முன்னிலையாக தேவனாலே பயன்படுத்தப்படுகிறார். மறுபடியும் தேவன் அவரை சீர்தூக்கி கொண்டு வருகிறார். திறவுகளை கொடுத்தேன் என்று சொன்னவர் இதற்கு கீழே இவ்வளவு வீழ்ச்சி நடந்து போனாலும் மறுபடியும் அவனுக்கு அந்த திறவுகளை கொடுத்து தேவன் அவனை அற்புதமாக பயன்படுத்துகிறார். இன்னும் அநேக அற்புதங்கள் பேதுருவை தேவன் செய்கிறார். நடந்து போகும் பொழுது நிழல் படும்படியாக வியாதிஸ்தரை கொண்டு வந்தார்கள். அவள் எல்லாம் பேதுரு நிழல் பட்டவர்கள் எல்லாம் சுகமானார்கள். தபித்தாளை மரித்தோர்ந்து உயிரோடு திரும்ப எழும்பி வரும்படியான பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் இந்த பேதுரு செய்தார். ஜீவனுள்ள கல் என்ற சந்தேகத்தை பேதுரு இது மட்டுமல்ல, மிக அற்புதமான 2 நிருபங்களை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அரிய காரியமாக எழுதி வைத்திருக்கிறார். சாதாரண அவர் கல்லாதவர் என்று அப்போஸ்தலர் படிக்கிறோம். கல்லாதவர்கள் என்று அறிந்து, பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்து, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் என்று புரிந்து கொண்டார்களாம் அன்றைக்கு தைரியத்தை பார்த்து. இப்படிப்பட்ட இந்த கல்லாத பேதுரு 2 மேன்மையான நிருபங்களை எக்காலத்தில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக எழுதி வைக்கும்படி தேவன் அவரை பயன்படுத்தினார். அந்த இடத்துல ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல, அப்ப நான் அல்ல கல், அவர்தான் கல் என்பதை நிருபத்திலே அந்த முடிச்சு அவிழ்க்கிறார். ஜீவனுள்ள கல் அவர், நாம் கற்களை போல. இந்த பேதுரு முன்னிலையை விட அதிகமா நம்ம யோபுடைய வாழ்க்கையில பார்த்தது போல முன்னிலையை பார்க்கலும் பின்னலைமே தேவனா. ஒரு வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எசேக்கியேல் 36:11 தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை சிறைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதோட பிற்பகுதியை பார்ப்போம். எசேக்கியேல் 36:11 உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். இப்ப பழைய நிலைக்கு திருப்பி கொண்டு வந்தார் என்பதை விட நாம் எப்படி சொல்லலாம், இன்னும் அதிகமாக கொண்டு வந்தார். அவங்க பேதுருவை போல ஒருவேளை நாம் உடைக்கப்பட்டிருந்தாலும்
தேவன் பேதுருவை உயர்த்தினது போல் நம்மையும் உயர்த்தவும் நம்மையும் பயன்படுத்த முடியும். இதற்கு நல்ல ஒரு காரியமாகத்தான் தேவன் இது சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். தேவன் அப்படி நம்முடைய உடைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில, சிதைந்து போன நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, இனிமே தேவனை பயன்படுத்த மாட்டார், நான் எதுக்குமே உதவ மாட்டேன், இனிமேல் நான் எந்த முகத்தோடு பார்ப்பேன் என்ற ஒரு காரியங்கள், குற்ற உணர்வுகள் நம்ம மட்டுப்படுத்திக் கொண்டிருக்குமானால், அதே எந்த எருசலேமிலே இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தானோ அதே எருசலேமிலே தைரியமா என்று பேசுகிறான். என்ன பேசியிருப்பான்? நான் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தேன். கண்டிப்பா சொல்லியிருப்பான். நான் தான் மறுதலித்தேன், என்னை ஒரு மன்னித்தார், என்னை சேர்த்துக் கொண்டார், நான் தான் விலகி போனேன். அதே காரியத்தை இன்றைக்கு நமக்கும் செய்ய முடியும். நம்மையும் அவர் கட்டுவதற்கு வல்லவராயிருக்கிறார், நம்மையும் சீர்படுத்த வல்லவராயிருக்கிறார். நிறைவாக ஒரே ஒரு இதுல நடைமுறை சம்பந்தமான ஒரு காரியத்தை ஒரு சவாலான இல்லை சிக்கலான கேள்வியாக வைத்து நான் நிறைவு செய்கிறேன். பேதுரு இந்த காரியத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக கடைசி வரைக்கும் சாட்சியாக வந்தார். அவர் மரணத்தில் கூட கர்த்தரை மகிமைப்படுத்த போறார் என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். அவருடைய மரணம் கூட கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மரணமாக இருந்தது. இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பேதுரு பெற்றுக்கொண்டார். பேதுருக்கு தேவன் கொடுத்தார். பேதுரு கர்த்தரை பெற்றுக்கொண்டார். மறுபடியும் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு நடைமுறையான ஒரு சிக்கலான கேள்வி என்னன்னு கேட்டா, ஒருவேளை சபையில தலைமை பொறுப்பை எடுத்திருக்கிறவர்கள் மிக சாட்சிக்கேடான பயங்கரமான பகிரங்கமான பாவத்தில் வீழ்ந்து விட்டார், மெய்யான மனம் திரும்புதல் பாவ அறிக்கை செய்வதன் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகி விடுவார்கள், மறுபடியும் அதே பொறுப்பை உடனடியாக பெற முடியுமா? மறுபடியும் அதே பொறுப்பை தொடர முடியுமா? ஒரு சிக்கலான கேள்வி இல்லையா? நான் பதவிகளை குறிப்பிடவில்லை. பதவி என்பது இல்லை அல்லவா? நமக்கு ஒரு பதவி என்பதில்லை. நமக்கு தேவன் அந்த பொறுப்பை கொடுத்துக்கிறார். இப்படி பொறுப்புள்ளவர்கள், வெளிப்படையாக தனி தலைமையில இருக்கிற பொறுப்புடையவர்கள் சாட்சிக்கேடான பகிரங்கமான ஒரு காரியத்திலே விழுந்ததுக்கு பிறகு அதோடு முடிந்து போனது அல்ல அவருடைய விசுவாச வாழ்க்கை. நமக்கு தெரியும், அவர்கள் சீர்பொருந்தலாம். சீர்பொருந்தினதற்கு பிறகு எந்த விதமான இடைவெளியும் அல்லாமல் அப்படியே தொடர முடியுமா? சிக்கலான காரியம். இந்த விஷயத்துல சபையார் தான் கர்த்தரிடத்துல மன்றாடி காத்திருந்து அவருடைய நடத்தலை பெற வேண்டும். இல்லை என்றால் தேவனுடைய செயலுடைய வல்லமையை நாம் உணர முடியாது. ஒரு சபையில தலைமை பொறுப்பு இருக்கிறவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்குரிய விசுவாசிகளை வைத்திருப்பது அரிது. தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய கருத்துக்கு மாற்று கருத்து கொண்டவர்களை எதிரிகளாக பாவித்து வெளியே அனுப்புவது பல இடங்களில் நாம் காண்கிற ஒரு உண்மையாயிருக்கிறது. என்ன நடந்தாலும் என்னுடைய பொறுப்பை நான் விட மாட்டேன், என்னுடைய இந்த காரியத்திற்கு எந்த ஊழியம்லாம் நடக்கும் எல்லாம் செய்வேன் என்று இருப்பது சரியா? சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு சிக்கலான, உடனடியாக ஆம் இல்லை என்று பதில் சொல்ல முடியாத ஒரு விஷயம். வேதத்தை பொறுத்தமட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மூப்பருக்கு மறுபடியும் அதே பதவி கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால், என்னுடைய வேத அறிவுப்படி இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக சான்று இல்லை. என்னுடைய அறிவுப்படி இருக்கலாம். ஆகவே இந்த காரியத்திலே நாம் செய்ய வேண்டியது, சபையார் அதற்காக கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய நடத்தலுக்கு நாம் கொடுக்கணும். அது தலைமை பொறுப்புள்ளவர்களுக்கு மட்டும் என்றல்ல, அவர்களுக்கு அது இருக்குமானால் மற்றவர்களை எவ்வளவு பாதிக்கும் அல்லவா? மற்றவர் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இவைகள் கேட்கப்பட வேண்டிய சிக்கலான கேள்வியா இருப்பதனால் ஆண்டவரே எங்களுக்கு நிலைமை வராமல் காத்துக்கொள்ளும். நிலைமை வந்திருக்குமானால் எங்களை சீர்படுத்தும் என்று கேட்போம். தேவன் தம்முடைய நாமத்தை மையப்படுத்துவாராக. வாய்ப்பு கொடுத்த சகோதரர்களுக்கும் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்து நாமத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. This message, this Bible study has been a very important study for us. For many has done many things against the will of God, but is restoration possible? That is what, or how is it possible? And who can do that in our life? That is what we have learned in this episode of Bible study. We have learned from the life of Peter, how the Son of God, the Lord Jesus Christ, he chose Peter, knowing that Peter would go down from
down to the fall, knowing that he chose Peter, and Peter was definitely a leader. He was leader among the disciples. He was asking various very important questions to the Lord Jesus Christ himself. Not only that, he himself, he did tell that important confession, the great confession, some call it, when Jesus Christ asked the disciples, who do you say that I am? That same question arises to the world and to us. Who do you say that that Jesus Christ is? Are we just telling with a cold-hearted, he's the Son of God? Are we just telling it with light-heartedness, he's just the Son of God? Are we really telling with the strength of the Spirit, Jesus Christ is the Son of the living God? How much is our faith in it? That is a question that should be answered to us. But after that declaration, Peter, later was the apostle, he fell from that grace. We know that he cursed the Lord Jesus Christ, telling that he did not know him at the point of arrest. And there we see that he refused to be called the person acquainted with the Lord Jesus Christ. But restoration is what we are considered this 3 days. What a blessed messages and Bible study we had heard. Even this day we had seen how the Lord Jesus Christ himself personally, he came to Peter. He knew the heart of Peter. He knew his heart was filled with guilt. He knew that he was wanting to come, but there was something that made him go afar away. And for that purpose, he came at the right time. He came at the right time. The Lord Jesus Christ came into the world in due time and gave himself as a ransom. So he came at the right time and called Peter, the disciple, Simon, son of Jonah. And he reminded his past estate. Didn't you get eternal life? You are the person to whom, or you are the person who said, we got eternal life. And didn't I give you that eternal life? So all these was reminded to Peter. And the third time when the Lord Jesus asked him, Peter did a real confession. May the real confession come into our hearts, and may we come closer to God, to the heart of God, as we are reminded through this Bible study. Restoration is a very important subject, extremely important in these eras, in this fast-paced world where we sin, for we take grace for granted. Let us not do so. Let us be careful in our attitude toward restoration. Let us be really restored and be back with God and give glory to God. Thank you, dear brother Simon from Vadamalapuram, for being with us all these 3 days. May the good Lord lead you in your life as you serve the Lord in Vadamalapuram and the assembly there, and as you minister there. May God be with you in your family life, and may God help you abundantly in the days to come. We would definitely continue to pray for you. We thank you very much once again for being with us
all these 3 evenings, and all these 3 evenings were blessed. Great messages, for the Spirit of God has moved each one of us through you, that we could feel the presence of God in these Bible studies. We also thank all of you in the Lord Jesus Christ for joining us, for listening to the word, definitely not only encouraging us, but above all, you yourself have made use of the time valuably and listened to the very precious words of God through the man of God, the servant, Simon. May God teach each one of us how to live a valid Christian life for the glory of God, a restored life. If at all we have failed, let us remember how to get restored. May the Lord lead us in that. We shall close this evening Bible study with a prayer. For the closing prayer, I request Brother Inbanathan, Evangelist Inbanathan, to close in with a word of prayer. Over to Brother Evangelist Inbanathan. Hello. Yes, brother, please. Yes. ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தேவரீர் உம்முடைய அன்பின் குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல இந்த அருமையான மாலை இரவு பொழுதுல உம்முடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் அநேக இடங்களிலே இருந்து கொண்டு இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். நம்முடைய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அற்புதமான ஈவுகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்த 2-3 தினங்களாக உம்முடைய தாசன் ஊழியர் சைமன் அவர்கள் மூலமாய் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்தீர். ஆண்டவரே, சீர்படுத்திக் கொள்ளுதல், ரெஸ்டோரேஷன் என்று சொல்லக்கூடிய நிலையில எங்களுடைய வாழ்க்கை ஒரு விசை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து எங்களை சீரமைத்துக் கொள்ளும்படியான ஒரு நல்ல சத்தியங்களை வேதாகமத்திலிருந்து ஆண்டவரே அநேக தேவ பிள்ளைகள் கேரக்டர் மூலமாக ஆண்டவரே இந்த சத்தியங்களை கண்டுகொள்ள அந்த நாளிலே எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்தீர். இன்றைக்கும் கூட பேதுருவை குறித்து நாங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமையான சுவிசேஷத்திற்கென்று முதன்மையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுரு எவ்வளவாய் ஆண்டவரே மேன்மையான காரியங்களிலே கர்த்தருக்கென்று அவன் பயன்படக்கூடியவனாய் இருந்ததை நாங்கள் ஒவ்வொன்றாக படிப்படியாக அந்த சத்திய வசனங்களிலே நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எல்லாரும் இடறி போனாலும் கூட நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி உறுதியளித்த பேதுரு, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த பேதுரு, ஆண்டவரே தேவரே அங்கே மறுதளித்து விழுந்த போது ஆண்டவரே அவரை விட்டு விடாமல் அவரை பின்தொடர்ந்து ஒரு விசை கூட தன்னுடைய வீழ்ச்சியை உணர செய்து திரும்ப கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அவரை எடுத்து நீர் பயன்படுத்தின மகிமையான காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரே, உமக்கென்று வலிமையாய் பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு கர்த்தாவே மரணத்திலும் கூட உம்முடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டதாக நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். மிகப்பெரிய பொறுப்புள்ள ஊழியத்தை தம் மீது எடுத்துக்கொண்டவராக கடைசி மட்டுமாய் ஆண்டவரே கர்த்தாவை நீர் எடுத்து பயன்படுத்தின ஒரு அருமையான வழியை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. இதெல்லாம் நாங்கள் கேட்டு படித்து கொண்ட வேளையில
எங்களை நாங்களே கூட நாங்கள் ஒரு விசை ஆண்டவரை சிந்தித்து பார்க்கிறோம். அநேக இடங்களில் நாங்களும் விதமாக விழுந்திருக்கிறோம். ஆண்டவரே, அநேக பின்மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை தானே இன்றைக்கு நாங்கள் உணரும்படியாய் எங்களுக்கு ஒரு நல்ல சத்தியத்தை எங்களுக்கு விளங்க செய்திருக்கிறேன். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில யாராகிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரர்கள், தேவ பிள்ளைகள், நம்முடைய ஊழியர்கள், மூப்பர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, கர்த்தர் அவர் ஒருவரையும் விட்டு விடுகிறது இல்லை. மனம் திரும்பி கர்த்தரண்டை வரும்பொழுது அவர் தூக்கி நிறுத்தி அவருடைய பணியை செய்யும்படியாய் அவர் ஊக்குவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, கர்த்தரை பற்றி கொள்ள, அவரை சார்ந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு தந்த நல்ல சத்தியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். தாசன் மூலமாய் கொண்டு வந்த நல்ல ஆலோசனைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில இது ஒரு ஆண்டவரே புதிய ஒரு மகிழ்ச்சியும் மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கும் என்று சொல்லி இவைகளினால் நாங்கள் உம்மை துதித்து உம்மை மையப்படுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்து தினமும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உதவியாய் இருக்கிற குடம்பாக்கம் சபையாருக்காக, அந்த சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காகவும் அவர் எடுக்கிற பிரயாசங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் கூட இதுவரைக்குமாக 142வது எபிசோட் இது இந்த கூட்டமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நினைத்து கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த இணைப்பில இணைந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும், ஒரு சகோதரர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து அவர்களை வழி நடத்தும்படி வேண்டுகிறோம். பாடல்களை பாடி மகிமைப்படுத்தி நம்முடைய அந்த அருமையான சகோதர குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதிலே ஜெபத்திலே இணைந்து ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்த நம்முடைய சகோதரர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. வரக்கூடிய நாட்களிலும் கூட விதமான கூட்டங்களிலே நாங்கள் பங்கெடுத்து அநேக சத்தியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் உன்னத பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, Brother Inpanathan, for the prayer. May God be with you. And I thank all of you for joining in, and especially Brother Evangelist Simon from Adamalapuram for giving the message in the strength of the Lord. May God bless all of us. God willing, we shall meet tomorrow evening at the same time, 6:45. Till then, God be with us. God bless.